ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எல்லோருக்கும் பிடித்த மாம்பழத்தை வச்சு கடையில் கிடைக்கிற மாதிரியே சுவையான மேங்கோ ஸ்ட்ரிப்ஸை பார்க்கலாம். நம்ம வீட்டிலேயே இதை ஈஸியாக நம்ம செய்யலாம் மக்களே. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 80s 90ஸ்லாம் ஃபேமஸான மேங்கோ சாக்லேட்டு சொல்லுவோம் நாங்கள். அப்பப்போ 5 ரூபாங்க அது. அந்த ஒரு ஸ்ட்ரிப்பில் பார்த்திங்கன்னா மூணு ஸ்ட்ரிப்பு இருக்கும், 3 லேயர் இருக்கும். அப்போது 5 ரூபா. அதை போய் கொடுத்து வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் அது இப்படி தான் செய்வோன்னு சொல்கிறதுன்றது அப்போது தெரியாது அந்த காலத்தில் எனக்கு. இப்போ தான் யூடியூப்பு தான், எல்லா யூடியூப்லேயும் நமக்கும் தெரியுதில்ல எப்படி பண்ணுறாங்கன்றதும். ஸோ அதனால் நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். என் சின்ன வயசில் எப்படி சாப்பிட்ட செம்மையாக டேஸ்ட்டாக, அதே மாதிரி நம்ம எப்படி பண்ணலான்றது, ஈஸியாக பண்ணலான்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பார்த்திங்கன்னா முக்கியமாக 3 பொருள் தாங்க. மாம்பழமோ மாங்காயோ எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அது நம்மளோட குவான்டிட்டியை பொறுத்து தான், நமக்கு எவ்வளோ பண்ணணுமோ அப்படின்னு சொல்லிட்டு மாங்காய், சர்க்கரை, அப்புறம் அதில் போட போகிறது பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய் தூளாக இருக்கலாம், சீரகத்தூள் போடலாம். அப்போ தான் இப்போ விற்கிது ஜீரா தூளுன்னு சொல்லிட்டு அதுவும் போடலாம். சாட் மசாலா போட்டாலும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இல்லைங்க என்கிட்ட ஒன்றுமே கிடையாதுங்க அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அழகாக சீரகத்தூளையும் காஞ்ச மிளகாய் தூளையும் கொதிக்கக்குள்ளே போடலாம். ஸோ இவ்வளோ தாங்க. See here. Boiling. You're biting food. One whistle. Not good. Cut. Again I cut. No, that inside black is there, no? Check. Seed, This one has which on the seed? Sometimes this mango like that, this type of mango. It's stopping here now. It's stopping here. Just smell it, it's good or bad? Not bad. It's Okay. good. No, then we can eat that one, keep. Another one bring the fridge. எதுக்கு மனசை போட்டு குழப்பணும், இது வாயில் அழகாக சாப்பிட்டு போயிடலாம். நான் சொல்கிறேங்க, கொத்தரங்காய் பொரியல் பண்ண போகிறோம். கிவ் மீ த கவர். ஸோ ஒரு விசில் எடுத்துக்குவோம். ஒரு விசிலா 2 விசிலான்னு பார்க்கலாம். Then after peel the skin. Give me that. Sometimes we can cut small piece, we can boil that one also, but we can see like this. Maybe 1 whistle is not enough. Mama, this is 2 டைப்பாக பண்ணலாங்க. மாம்பழத்தோலை சீவிட்டு சின்னதாக கட் பண்ணி குக்கரில் வேக போட்டு மிக்சிலையும் அடிக்கலாம். இல்லை ஃபுல் மாம்பழத்தையும் போட்டு ஒரு விசில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அடிக்கலாம். 2 எப்படி வேணால் பண்ணலாங்க. நான் போட்டது பார்த்திங்கன்னா 2 விசில் போட்டுட்டேன். ரொம்ப பாயில் ஆகிடுச்சி, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுவும் நல்லா தான் வந்துச்சு. இதை அப்படியே ஜூஸுக்கு யூஸ் பண்ணிக்க வேண்டியது அந்த தண்ணியை. ஸோ இப்போ நம்ம தோலை ரிமூவ் பண்ண போகிறோம். கொஞ்சம் ஆறட்டும். நான் எதிர்பார்த்ததோட ரொம்பவே வெந்துருச்சுங்க. இந்த மாம்பழம் எப்படின்னா சொலையாக இருக்காதுங்க, கொஞ்சம் நார் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வழிச்சு விட்டோன்னே வந்துடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் 2 விசில் வச்சிருக்கக்கூடாது, நான் ஒரு விசில் வச்சுருந்தா கரெக்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதான ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ், நமக்கு போக கற்றுப்போம். இதெல்லாம் 80ஸோடைய காலகட்டங்கள். எப்படின்னா நாங்களாம் எக்ஸாம் முடித்த உடனே இந்த எண்ட் ஆஃப் டேர்மில், அதாவது ஆனுவல் லீவ் சைட்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி காசு இந்த சாக்லேட்டை வாங்கி சாப்பிட்ட ஞாபகம் வருதுங்க. பயங்கரமான ஸ்கூல் மெமரிஸுங்க, இதெல்லாம் மறக்கவே முடியாது. சில டைம் காசு இல்லாதக்குள்ளே என்ன பண்ணுவோன்னா 3 பேர் ஷேர் பண்ணுவோம். 3 பேர் 5 ரூபா ஷேர் பண்ணி அந்த 3 பீஸில் ஒரு ஆளாக எடுத்துக்குவோம். ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு நல்ல ஒரு மெமரிஸு.
அப்புறம் பார்த்திங்கன்னா நான் மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துட்டேன். ஸ்பூனை வச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் சர்க்கரை எனக்கு தேவையான 4 ஸ்பூன் தாங்க போட்டேன். 4 5 போட்டிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அது கூட நல்லா கிரைண்டர் பண்ணிட்டோன்னா அந்த உள்ள நாராக இருக்கிற மாம்பழம் இருக்குல்ல, ஆல்ரெடி வெந்து போயிருக்கு. ஸோ இன்னும் நம்ம கிரைண்டர் பண்ணோம்னா அந்த நார் கிடைக்காது. நல்லா கிரைண்டராக இருக்கும், ஜூஸியாக பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் அடுப்பில் சிம்மில் வச்சு இதை அப்படியே டர்ன் பண்ணி அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணுங்க, கொஞ்சம் திக்னஸ் வர வரைக்கும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து குஜராத்தில் நார்த்து சைடில் இருக்கிறவங்கலாம் செஞ்சு வச்சுக்கிறாங்கங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா என்னமோ பப்பட், மேங்கோ பப்பட் அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் இந்த சீசன் டைம் அப்போ இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு சப்பாத்தி கூட சாப்பிடுவாங்களாம். ஈவன் உகாண்டாலே நிறையா பேர் பண்ணியிருக்காங்க. அப்போல்லாம் எனக்கு தெரியல. இப்போ தான் பசங்க, எங்கள் பசங்க கேட்கக்குள்ள தான் எனக்கு ஐயோ அப்பா செஞ்சால் மாங்காய் தான் கிடைக்கிதே, செஞ்சு பார்ப்போமே அப்படின்ட்டு செஞ்சது தான் இது. அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. மிக்சியில் அரைச்சிட்ட பிறகு ஒரு போதுமான அளவு திக்னஸ் தான். நான் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன். ஸோ நல்லா போட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாத்தூள் எவ்வளோ தேவையோ எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். நமக்கு காரம் பிடிக்கிறது வந்து அதிகமாக போட்டுக்கலாம். அந்த ஸ்வீட்டுக்கும் காரத்துக்கும் சூப்பராக இருந்ததுங்க. என் பையன் ஒரு நாளே முடிச்சிருவான். ஸோ இதை நல்லா அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம எண்ணெயோ இல்லை நெய்யோ தட்டில் தடவி எத்தனை தட்டில் ஊற்ற போகிறோமோ ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மோஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடது ரெடி ஆகி போச்சுங்க. திக்காக வந்துடுச்சு பாருங்கள். இப்போது கொஞ்சம் கிளறி விட்டு கொஞ்சம் லைட்டாக ஆற விட்டுட்ட பிறகு தட்டில் ஆல்ரெடி நான் நெய்யை போட்டு தடவி வச்சுட்டேன் 3 தட்டு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஆறினோடனே அதை எடுத்து அப்படியே ஊற்றி வச்சோன்னு வச்சுங்களேன், அப்படியே ரவுண்டாக்கி விட்டுட்டோம்னா லேயர் மாதிரி மேக் பண்ணிடலாம் ரவுண்டாக. ஸோ ஃபைனலாக போட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. ஆக்சுவலாக எனக்கு 2 நாள் எடுத்துக்கிச்சு. ஏன்னா வெய்ய அடிக்கலை, இங்கே செம மழை உகாண்டாவில். பட் இந்தியாவில் நல்லா வெய்யனா ஒரு நாளே போதுங்க. வெயிலில் காய வச்சு எடுத்தோன்னா நல்லா அப்பளம் மாதிரி காஞ்சிரும். ஸோ பார்க்கவே சூப்பராக இருந்தது. எனக்கு நான் வீட்டுக்குள்ளேயே தான் ஓப்பன் பண்ணி வச்சேன். நம்ம இந்த மேங்கோ கேண்டீன் நான் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கேன். நாங்களாம் 80ஸில் பிறந்தவங்க. ஸோ 80ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸானது. அப்போது இன்னமும் நான் வந்து என் பிள்ளைங்களுக்கு அதை தேடி வாங்கி கொடுத்துன்னு இருக்கிறேன். பாண்டிச்சேரியில் கீதா பேக்கரியில் வைப்பாங்க 5 ரூபா. இப்போ வந்து 15 ரூபா. அதை தான் மேக் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். 2 நாள் காய வச்சேன். ஸோ வாங்க இன்றைக்கி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். என் பையன் ஆல்ரெடி எடுத்து துண்ணுட்டான். பரவாயில்ல, லேயர் வந்துச்சு. இது வந்து ட்ரையல் தாங்க பார்த்தேன், வருதா வரலையான்னு. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அடம் பிடிச்சி சாப்பிட்டுதுவாங்க. கொஞ்சம் வீடியோ சவுண்டை கம்மி பண்ணி, எனக்கு காப்பி ரைட் வந்துடும் அப்புறம். ஸோ பார்த்தீங்கன்னா கமான் எஸ் டோனி பார்க். ஸோ ஃபைனலாக 2 நாள் காய வச்சு எடுத்து கட் பண்ணி வச்சுட்டேங்க. ஸோ அது என் பையன் தான் எடுக்கிறான் அந்த வீடியோ. அங்கே பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. உண்மையை சொல்லட்டுமா, கட் பண்ணி ஒரு பாக்ஸில் அழகாக வச்சுருந்தேன். என் பையன் மறுநாளே உக்காஞ்சி எல்லா சாக்லேட்டையும் முடிச்சுவிட்டான். ஸோ இவ்வளோ தான் வந்துச்சு. ஏன்னா நான் 3 பழம் தான் போட்டேன். ஸோ கம்மியாக தான் வந்துச்சு. ஸோ அடுத்த வாட்டி ட்ரை பண்ணுறேன், இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி அழகாக ட்ரை பண்ணி பாருங்கள், செஞ்சு பாருங்கள். செஞ்சால் தானே நமக்கும் தெரியும். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விடுங்க. See you on next video. Bye.